இந்த அடியாரை இவ்வளோ நேசித்து நான் எவ்வளோ சொன்னேன். சோஃபாவில் படுத்து எனக்கு பழக்கம், பாயில் கூட படுத்து எனக்கு பழக்கம், 10 ஸ்டார் ஹோட்டலையும் படுத்து எனக்கு பழக்கம். யோசிக்காதீங்க, நீங்கள் இருங்க. ஒத்துக்கொள்ளவே இல்லை. தெய்வ பிள்ளைகள் அந்த சோஃபாக்குள்ளே கால் விட்டு அவள் உறங்கின காட்சியை உள்ள உருக்கினது. ஜெபித்தேன். அந்த 6 மாதத்திற்குள் நெக்ஸ்ட் டைம் நான் போகிறதுக்குள் பெரிய ஒரு வீட்டை ஆண்டவர் கமலேஷ் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த சிறியவர்களை ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடையாமல் நம்ம போகிறதில்ல. ஊழியக்காரர்களை கனப்படுத்தப்படும் போது தேவன் 100 மடங்கு நம்மை கனப்படுத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே அவரை மிகைப்படுத்த நான் விருப்பப்படலை. அவர் செய்த அந்த ஊழியத்தை உங்களுக்கு நான் சாட்சியை அறிவிக்கிறேன். இப்படிதான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் நம் நடுவில் இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தி அவர் சாட்சியோடு கூட கர்த்தருடைய வசனத்தினால் இந்த கால்வழியை நம்மை கொண்டு வருவார். பிறகு ஒரு சின்ன செய்தியும் உங்கள் நடுவில் நாம் பிரசங்கித்து கடைசியில் கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்ம எல்லா கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவநாமத்தை மயப்படுத்தி பாஸ்டர் கமலேஷ் அவர்களை நாம் வரவேற்போம். தேங்க்யூ. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதான சுவிசேஷ திருச்சபையின் சார்பிலே, ஊழியர்கள், சபை மக்கள், என் குடும்பத்தின் சார்பிலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் பிரான்ஸ் தேசத்தை விட்டு வந்து இந்த தேசத்துக்கு தூர தேசத்துக்கு போவேன்னு சொன்னால் நான் தனிமையாய் போவதில்லை, குடும்பத்தோடு தான் கடந்து செல்வேன். ஆனாலும் விசுவாசத்தோடு இந்த தேசத்துக்கு நான் காலடி எடுத்து வைத்தேன். என் வீட்டிலே இருப்பது போல் என்னை அப்படி நன்றாய் பராமரிக்கிறார்கள். உண்மையிலேயே நல்ல சமையல். எட்வினுடைய வைஃப், எட்வர்டின் அம்மா நல்லா சமைச்சு போடுறாங்க. நான் சொல்லிடுவேன், மத்தியம் சாப்பிட்டேன், நைட் எனக்கு சாப்பாடு வேணாமட்டே சொல்லிடுவேன். அவ்வளோத்துக்கு காலை, மதியம், இரவு சாப்பாட்டை கொடுத்து நம்மை போஷித்தார்கள். உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் சில நேரம் வேறு தேசங்களுக்கு போனால் அடிக்கடி டெலிஃபோன் கூட ஊருக்கு பேசுவேன். என் குடும்பத்தையே மறந்து போய்விட்டேன். அப்படி அன்பாய் என்னை கவனித்து உபசரித்து வந்தார்கள். உண்மையிலேயே கர்த்தருக்குள்ளாய் நான் அவர்கள் பாஸ்டர் குடும்பத்துக்கும், எட்வின் குடும்பத்துக்கும், சபை மக்கள் உங்கள் யாவலுக்கும் என் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். அது மாத்திரமல்ல, சாட்சியோடு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். 1991 ஆண்டு யுத்தத்தின் காரணத்தின் நிமித்தம் தேசத்தை விட்டு பிரான்ஸ் தேசத்துக்கு வாலிப வயதிலே அந்த பிரான்ஸ் தேசத்துக்கு நான் கடந்து சென்றேன். 16 வயதிலே அந்த தேசத்துக்கு என் பெற்றோரை விட்டு, என் சகோதரர்களை விட்டு, எனக்கு மூத்த ஒரு சகோதரன் அந்த பிரான்ஸ் தேசத்திலே அவர் 85ஆம் ஆண்டு அவர் அந்த தேசத்துக்கு கடந்து சென்றார். அவர் என்னை அழைத்திருந்தார். அப்பொழுது அந்த தேசத்திலே மொழி தெரியாது, புது ஜனங்கள், புது நாடு, எவ்வளவோ தத்தளித்தோம். அந்த காலத்திலே எவ்வளவோ நெருக்கப்பட்டோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். ஆனாலும் ஆண்டவர் 5 வருடங்களுக்கு பிற்பதாய் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். வாலிபத்திலே எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த தேசத்திலே நாம் செய்து என் போதகர் ஊடாக 98ஆம் ஆண்டு சத்தியம் எனக்கு அறிவிக்கப்பட்டது. கத்தோலிக்கத்திலே பயங்கர ஒரு வைராக்கியமாக இருந்த ஒரு மனுஷன். செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் அந்தோனியா, அப்படி ஒவ்வொரு நாட்களும் வியாழன் என்றால் வேளாங்கண்ணி மாதா, அப்படி ஒவ்வொரு இதுகளுக்கும் நாம் கடந்து செல்வோம். அப்படி பக்தி வைராக்கியமாய் வளர்ந்த குடும்பம். ஆண்டவர் திருமணத்துக்கு முன்பதாகவே அந்த வாலிப வயதிலே என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்போ ரட்சித்தாரோ, எப்போ அழைத்தாரோ அந்த அழைப்பிலே உறுதியாய் நின்று, அந்த ரட்சிப்பிலே உறுதியாய் நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுடைய ஊழியங்களை செய்து வருகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2000 ஆண்டு தலைவனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு 2001ஆம் ஆண்டு மூப்பராய் இருந்து 2024ஆம் ஆண்டு பாஸ்டராய் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அல்லேலூயா. அவ்வளத்துக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே பொறுமையோடு காத்திருந்த போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்தார். கர்த்தர் எனக்கு ஒரு மனைவியையும் 4 பிள்ளைகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? வார்த்தைக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க?
ஆமேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் உள்ளத்திலே. எப்படியெல்லாம் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். தாய்மார்கள் தகப்பன்மார்களை பார்க்கும்போது அந்த தேசத்தில் இப்படிலாம் ஆராதிக்க மாட்டார்கள். கைகளை தட்டி கைகளை உயர்த்தி நீங்கள் ஆராதிக்கிறீங்க. ஒரு குட்டி பரலோகத்தில் நிற்பது போல ஒரு ஃபீலிங் எனக்கு. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருந்தார். நாம் வாசிப்போம் அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தின் வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிற உங்களுக்கு அடுத்ததல்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா, ஆமேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இந்த தேசத்தில் நீ கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய தீர்மானத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க அப்பா. இப்பொழுது இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் பேசும்படியாக செபிக்கிறோம். இப்பொழுதும் அடியேனே சிலுவையின் நிழலிலே மறைத்து நீங்கள் பேசும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்திலும் நூறத்தனையாய் பலன் தர கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த புத்தகத்தை லூக்கா, அதாவது ஒரு வைத்தியர், அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அதான் சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை வீடு வழியை வாசித்து பாருங்கள். அது பேதுரு எப்படி ஊழியம் செய்தார் என்று அதில் சொல்லப்படுகிறது. 13ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் பவுலுடைய ஊழியங்கள், மிஷனரிகள் எப்படியா இருக்கிறன்னு சொல்லி அதில் நாம் வாசிக்க முடியும். எனக்கு வேதத்திலே பிடித்த அதிகாரம் என்று சொன்னால் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் தான். இது ஒரு பாலம். அல்லேலூயா. அதேபோல் தான் உபாகமம், அந்த புஸ்தகம் எனக்கு பிடிக்கும். பழைய ஏற்பாட்டில் ஒரு பாலமாய் அந்த அதிகாரங்கள் இருக்கின்றன. பாருங்கள், இங்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அங்கே பேசினார். அல்லேலூயா. அதான் இங்கு சொல்லப்படுகிறது, அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அல்லேலூயா. பாருங்கள், நாம் உயிரோடு இருக்கிறவராக அங்கு இயேசு தன்னை காண்பிக்கிறதை இங்கு நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். அல்லேலூயா. அதான் 8ஆம் வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதிலும் சமாரியா பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. அப்ப நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே முதலாவது பரிசுத்த ஆவியானவர் வந்ததின் நோக்கம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு. அல்லேலூயா. எத்தனை பேர், எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறீங்க? நாம் எத்தனை வருடம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? 40 வருடம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது 50 வருடம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை பேர் ஒரு ஆத்துமாவை ஞானஸ்நானம் வர நாம் நடத்தி இருக்கிறோம்? சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் நேற்றைய தினத்திலே மாலையிலே சொன்னபோது, போய் ரூமில் இருந்தபோது தியானித்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு காண்பித்தார்.
நாம் ஆராதிக்கிறோம், நாம் ஆராதனைகளுக்கு கடந்து வருகிறோம், நாம் நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கென்று எதை நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம்? நாம் எதை சம்பாதித்து வைத்திருக்கிறோம்? ஒரு கேள்வியோடு நாம் கடந்து செல்லுவோம். அதான் பரிசுத்த ஆவியானவர் வந்த நோக்கம் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு ராஜாவாக காண்பிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, அப்போஸ்தலர்கள் சீசர்கள், அதாவது யூதர்களுக்கு பயந்து அவர்கள் எருசலேமிலிருந்து கடந்து வந்தார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு பலன், சோர்வு காணப்பட்டது. ஒரு பயத்தின் நிமித்தம் ஒரு சோர்வு. நாம் எத்தனையோ காரியங்களை குறித்து பயப்படுகிறோம். யுத்தங்கள் வரும்போது இந்த தேசம் அழிக்கப்படுமா என்றெல்லாம் நாம் கலங்குகிறோம், பயப்படுகிறோம். ஒரு குடும்ப சூழ்நிலைகளை நினைத்து நாம் கலங்குகிறோம். பிள்ளைகள் வாலிபத்தை அண்டி, திருமணத்தை அண்டி வருகிற போது குடும்பத்தின் சுவையின் நிமித்தம் நாம் பயந்து காணப்படுகிறோம். அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சீசர்கள், அதாவது பரிசுத்த ஆவியானவர் பயந்திருந்தவர்கள் தான். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வரும்போது அவர்களை அறியாத ஒரு பலன் அவர்களுக்குள்ளே கடந்து வந்தது. ஹல்லேலூயா. அன்று பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே ஒரு பலத்தை கொடுத்தார் என்றால் இன்றும் பரிசுத்த ஆவியுடைய கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பலத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இதை பெற்றுக்கொள்ளாமல் நாம் சோர்ந்து போகிறோம். பயத்தின் நிமித்தம் எங்களுக்குள்ள ஒரு பலவீனங்கள், சோர்வுகள் கடந்து வருகிறது. வியாதியை குறித்து நாம் பயப்படுகிறோம், கடன்களை குறித்து நாம் பயப்படுகிறோம். இப்படி ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாம் சொல்லிக் கொண்டு போக முடியும். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனங்களே, இவர்கள் கேட்கிறார்கள், சீசர்கள் ஆண்டவரிடத்திலே பார்த்து கேட்கிறார்கள், இந்த ராஜ்யத்தை உள்ளே வைத்திருப்பதற்கு சீசர்கள் எதிர்பார்த்தார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆனால் இயேசு கிறிஸ்து பூமி பரியந்தம் சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் சாட்சியாய் இருக்க வேண்டும். முதலாவது குடும்பத்திலே சாட்சி. ஆண்டவர் விரும்புகிறது குடும்பம். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை உருவாக்கி ஆண்டவர் அவர்களுக்கு மகிமையான இடத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. தன்னோடு உலாவுறதுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் முதலாவது ஏற்படுத்தினது யார்? குடும்பம். குடும்பம் முக்கியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இலங்கை, இந்திய, பிரான்ஸ் தேசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், அதாவது நாங்கள் ஆரம்ப நாட்களிலே சில காரியங்களை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். திருமணங்கள் செய்து ஒரு வாரத்தில் 3 மாதத்தில் டிவோர்ஸ்களுக்கு கடந்து செல்வார்கள். அப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகள் அந்த தேசத்திலே காணப்படுகின்றன. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவர் விரும்புவது குடும்பம். அந்த குடும்பம் சாட்சியாய் இருக்க வேண்டும். பெற்றோர்களாய் நாம் இருக்கலாம், பிள்ளைகளை நாம் சாட்சியாய் வளர்க்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தான் நம்மை பார்த்து தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். இவனா என்று ஓடி போகக்கூடாது. அப்படி நாம் வாழக்கூடாது. ஒரு சாட்சியுள்ள ஒரு குடும்பமாய் நானும் நீங்களும் வாழ வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். வாலிபத்தை அண்டி அண்டி வர அந்த தேசம், வெளிநாட்டு தேசத்தில் எல்லாம் இருக்கின்றன. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே, யோபு என்ன செய்கிறார்? தன் பிள்ளைகள் பாவத்துக்குள்ளே மூழ்கி போகக்கூடாது, பாவம் செய்தக்கூடாது, அனிதினமும் அவன் பலி செலுத்தினான். அல்லேலூயா. நாமும் பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதேபோல் நீங்களும் உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம் சாட்சியாய் இருப்பதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சபையிலே நாம் சாட்சியாய் இருக்க வேண்டும். அதுவும் சமுதாயத்திலே சாட்சியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் சாட்சியாய் இருக்க, பாடசாலையாக இருக்கலாம், வேலை ஸ்தலங்களாக இருக்கலாம், எங்கு சென்றாலும் நாம் சாட்சியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, அந்த தேசத்திலே ஒபிஸுக்கு வருவார்கள். அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட ஒபிஸுக்கு வருவார்கள். ஆனால் நான் அவர்களை அறிந்திருக்க மாட்டேன். ஆனால் கதைத்து முடிவில் நான் அவர்கள் சொல்லுவார்கள், நாம் சபைக்கு கடந்து செல்கிறோம் என்று சொல்லி. அவ்வளவுக்கு எல்லா இடங்களிலும் நாம் சாட்சி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் வாசிப்போம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார்,
இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. யார் சொல்லுவது? சீசர்கள். அங்கு இருந்த 120 பேர் அவர்கள் கூடி இருந்த போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவர் ரட்சித்த அந்த ரட்சிப்பை, அந்த அன்பை நாம் ருசித்திருக்கிறோம். அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? அந்த ரட்சிப்பை, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கிறோமா? இங்கு தேவன் எழுப்பினார் என்று, தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் சாட்சிகள் என்று அவர்கள் அங்கு பிரசங்கிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ஜனங்களே, நாம் ஒரு வைராக்கியமாய் எழும்ப வேண்டும். பொல்லாத காலத்திலே, கடைசி காலத்திலே நாம் வாழுகிறோம். நாம் தேவனுக்கென்று வைராக்கியமாய் எழும்புவர்களாய் நாம் மாற வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நாம் எல்லோரும் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சாட்சிகள். நம்மை எங்கே தேவன் அழைத்தாரோ நாம் அங்கே தங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை கொடுத்த தேவன், அந்த அழைப்பை கொடுத்த தேவன், அந்த அழைப்பிலே நானும் நீங்களும் தங்கி இருக்க வேண்டும். இருக்கிற இடத்திலே சாட்சியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, பாஸ்டர் இந்த இடத்துலேருந்து இந்த சபையில் செய்தியை நான் அடிக்கடி ஒவ்வொரு சண்டையும் கேட்பேன். அவர் போதிக்கிற சத்தியத்தை கேட்டால் நம் பிராந்தத்தில் இருக்கிற சபை மக்கள் எல்லாம் வெளியே போயிடுவார்கள். நீங்களெல்லாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவுக்கு வைராக்கியமாய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு அப்போஸ்தலன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, பரிசுத்த ஆவியானவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும். நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இதுக்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் மட்டும் ரட்சித்து, என் குடும்பம் மட்டும் ரட்சித்து வாழுகிறது ஒரு வாழ்க்கை அல்ல. நாம் பழகிற உறவினர்களுக்கு, நாம் பழகிற சொந்தங்களுக்கு, நண்பர்களுக்கு தேவனை குறித்து நாம் சொல்ல வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அங்கு பார்க்கிறவர்கள், அதாவது விட்டு பிடிப்பேன். நான் சுவிசேஷத்தை உடனே சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட சில ஜனங்களோடு 5 வருடம் 3 வருடமாய் பழகுவேன். ஆனால் ஆண்டவரை குறித்து சொல்ல மாட்டேன். அவர்கள் பார்ப்பார்கள், நம்முடைய வாழ்க்கையை, சாட்சியை பார்ப்பார்கள். சில வேளையிலே ஆபீஸிலே வரும்போது அவர்கள் ஏதாவது ஒன்றை போட்டு விட்டுவார்கள். அப்பொழுது சுவிசேஷம் சொல்லுவதற்கு எனக்கு இலகுவாயிருக்கும். தேவனை குறித்து சொல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி பாருங்க, அவனோட உள்ளம் உடைக்கப்படும். அவனோட உள்ளம் உடைக்கப்படும். இயேசு உங்களை நேசிக்கிறான் என்று சொல்லி பாருங்க, அவனோட உள்ளம் உடைக்கப்படும். அருமையான தேவனுடைய ஜனங்களே, தேவன் அதற்குத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த 2ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வீடு வெளியே வாசித்து பாருங்கள். ஆனால் பாருங்கள், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும், 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பாருங்கள், அந்நாட்களிலே சீசர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவில் பேதுரு எழுந்து நின்று பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. அங்கே எங்கிட்டு காணப்பட்டேன்னு சொன்னால், அங்கே சொல்லப்படுகிறது, ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. இந்த ஒருமனம் நமக்குள்ளே ஒரு முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனம் இருந்தால்தான் நாம் தேவனுக்கென்று ஏதாவது செய்ய முடியும். மற்றவனை பார்த்து நாம் பொறாமைப்படாதபடி நாம் ஒருமனப்பட்டு நாம் தேவனுக்காய் நிற்கும் போது ஆண்டவன் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப இங்கே இவர்கள் பயந்தவர்கள், சோர்ந்து போனவர்கள் யூதர்களை கண்டு பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே வந்தபோது அவர்கள் கூடி மார்க்குடைய வீட்டிலே போய் 120 பேரும் கூடி ஒருமனப்பட்டு ஜெபித்த போது பேதுரு எழும்பி நிற்கிறான். யார் அந்த பேதுரு? இயேசுவை 3 தடவை மலையிட்டவன். அது மாத்திரமல்ல, சத்தியம் பண்ணி சபித்தவன் பேதுரு. ஆனால் இயேசுவுக்காய் எழும்பி நிற்கிறான். அவன் சொன்னபோது இருதயத்திலே குத்தப்படுகிறார்கள். அன்று ஆண்டவர் பேதுருவை பயன்படுத்தினார் சொன்னால் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அழைத்த அழைப்பிலே நாம் நிற்க வேண்டும், சாட்சியாய் நிற்க வேண்டும். அப்பொழுது நம்மை தேவன் எடுத்து பயன்படுத்துவார்.
பேதுரு பிரசங்கித்த போது இதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் மனம் திரும்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, 3000 5000 பேர் என்று ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அந்த வல்லமை இன்றும் குறைந்து போகவில்லை. இயேசுடைய நாமத்தினால் தான் ரட்சிப்பு உண்டு. நாங்கள் பாடல்களை பாடினோம். இயேசுவின் நாமத்தினால் தான் மன்னிப்பு உண்டு. அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் அழைத்த அழைப்பிலே நாம் சரியாய் இருக்க வேண்டும். அந்த அழைப்பை அது மாத்திரமல்ல, நாம் நிறைவேற்ற வேண்டும். பாருங்கள், அங்கு அவர்கள் அந்த வசனம் முழுவதையும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால் 42 அதிகாரம் 42 47 வசனம் நமக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், அவர்கள் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் அவர்கள் அனுபவித்தார்கள். அது மாத்திரமல்ல, அங்கு சொல்லப்படுகிறது, கொண்டு வந்த பணத்தை சுவிசேஷத்துக்காய் கொடுத்தார்கள். இந்த சபைகள் சுவிசேஷத்துக்கு பணத்தை செலவழிக்க மாட்டார்கள். இதுதான் பெரிய ஒரு ஊழியம். சுவிசேஷத்துக்கு பணத்தை நாம் செலவழிக்க வேண்டும், நாம் கொடுக்க வேண்டும். சென்ற வாரம் கொடுக்க ஆண்டவர் பேசினார், கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். நாம் சுவிசேஷத்துக்கென்று பணங்களை செலவிட்டு நாம் கர்த்தருக்கென்று நாம் சேர்க்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, அந்த தேசத்தில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 91ஆம் ஆண்டிலிருந்து இப்போ வந்த தேசத்தில் இருக்கிறேன். அருமையான தேவனுடைய ஜனங்களே, எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை. அல்லேலூயா. மனைவி கேட்பார்கள், பிள்ளைகள் கேட்பார்கள். இன்று கூட வாட்ஸ்அப்பில் எத்தனையோ லட்சத்துக்கு வீடு இருக்குதுன்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறார்கள் பிள்ளைகள். நான் சிரித்து போட்டு படம் போட்டு விட்டேன் அவளுக்கு. அருமையான தேவனுடைய ஜனங்களே, நான் எடுப்பதென்றால் எப்பயும் எடுத்திருப்பேன். ஆனால் அருமையான தேவனுடைய ஜனங்களே, என் நோக்கமெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் என் நோக்கம். பாவத்திலே இருக்கிற வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷம் செல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய வாஞ்சை. அருமையான தேவனுடைய ஜனங்களே, இருந்த பணத்துக்கும் உழைப்புக்கும் எத்தனையோ வீடுகள் நான் எடுத்திருக்கலாம். பாஸ்டருக்கு தெரியும். அருமையான தேவனுடைய ஜனங்களே, எனக்கு தெரியும், ஆண்டவர் பிள்ளைகளை கொண்டு அதை செய்வார். பிள்ளைகளை கொண்டு நிச்சயமாய் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கொண்டு வந்த பணத்தை அவர்கள் அங்கு அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்கிறார்கள். நாம் தேவனுக்கென்று சரியாய் நாம் கொடுக்க வேண்டும். சுவிசேஷம் என்பது, சுவிசேஷத்தை கொடுப்பது என்பது மிகவும் முக்கியம். சபையிலே ஒரு நபரை வைத்திருப்பார், சுவிசேஷத்துக்கென்று ஒரு நபரை வைத்திருப்பார். அந்த நபரோடு சேர்ந்து நாம் ஒருமனப்பட்டு நாம் நிற்க வேண்டும். வாலிபர்கள் நாம் கர்த்தருக்கென்று எழும்ப வேண்டும். இந்த கடைசி காலத்திலே, இந்த பொல்லாத காலத்திலே நாம் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் எழும்ப வேண்டும். எத்தனையோ வாலிபர்கள் இந்த தேசத்திலே, பிரான்ஸ் தேசத்திலே, எனக்கு இங்கே தேசத்தில் தெரியாது, எத்தனையோ வாலிபர்கள் அடிபட்டு குத்துப்பட்டு சண்டைப்பட்டு மறைத்து போகிறார்கள். போத வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாலிபர்கள் அந்த தேசத்திலே இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனங்களே, வாலிபர்கள் இப்போ எழும்பியிருக்கிறார்கள் அந்த தேசத்திலே. அதே போல் நீங்களும் எழும்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அந்நியனும் தரித்திருக்கிறார்கள். அதாவது சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக்கூடாது. எங்கெல்லாம் வேத பாடம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் உபவாச கூட்டம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் வீட்டு கூட்டம் நடக்கிறதோ, அந்த இடத்திலே நாம் எல்லாரும் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் தேவத்தை நாம் கற்று தேறினவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, இங்கே பாருங்கள், இங்கு சொல்லப்படுகிறது 42 43 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாருங்கள், எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அல்லேலூயா. பாருங்கள், உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. யார் இவர்கள்? பயந்திருந்தவர்கள், சோர்ந்திருந்தவர்கள், இயேசுவை மறுதலித்தவர்கள் வைராக்கியமாய் நிற்கிறார்கள். காரணம், பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளே வரும்போது அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு சாட்சியாக இருந்தார்கள். அல்லேலூயா. பேசுவதற்கு கூட தகுதியில்லாத அப்போஸ்தலர்களை பரிசுத்த ஆவியானவர் நடத்தி வந்தார். அல்லேலூயா. ஆவியானவர் வந்தவுடனே அவர்களுக்குள்ளே ஒரு மனம் உண்டாகினது. அல்லேலூயா. ஆவியானவர் வந்தவுடனே அவர்களுக்குள்ளே பலன் உண்டாகினது.
இப்போ நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பார்னு சொன்னால் நாம் ஒரு மனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவர் நாம் நேசிக்கிறவர்களாய், சகோதர நேசம், சகோதர ஐக்கியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய ஜனங்களே, அதிலே 2ஆம் அதிகாரம் 37 38 வரை வாசிக்க தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவரை பற்றி அங்கு பேதுரு பேசுகிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை பேதுரு சொல்ல வைத்தது அந்த பரிசுத்த ஆவியானவர். இயேசுவின் நாமத்தினால்தான் ரட்சிப்பு. வேறு எந்த தெய்வங்களும் ரட்சிப்பை கொடுக்க முடியாது. இயேசுவின் நாமம் ஒரு நாமம், அந்த நாமத்தினால்தான் விடுதலை உண்டு, ரட்சிப்பு உண்டு, மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. அப்போ என்ன பாருங்கள், இங்கே இவர்கள் முதல் எருசலேமில் தான் இருந்தார்கள், எல்லோரும் சிறடிக்கப்பட்டார்கள். ஆனால் உலகெங்கும் போய் அவர்கள் சுவிசேஷம் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒருமனப்படுவோம். அல்லேலூயா. நமக்குள்ளே கசப்புகள் இருக்காது, நமக்குள்ளே கோபங்கள் இருக்காது, வைராக்கியங்கள் முறுமுறுப்புகள் இருக்காது. நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் வீடு வழியே போய் சென்ற வியாழக்கிழமை வேத பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம். ஒரு காரியத்தை சொன்னார் பாஸ்டர். அதாவது மாடு அந்த இலியை எடுத்து அதை கொண்டு ஒரு பேக் இருக்கும், அது சேர்த்து வைக்கும், ராவிலே அதை அசை போடுமென்னு சொன்னார். பிடிச்ச ஒரு காரியம் வேத பாடத்தில். அது அசை போட்டு நல்ல பாலை கொடுக்கும். அப்போ நாம் எவ்வளவு சத்தியங்களை கேட்குறோம். 365 நாளிலே 52 வாரம் தேவனுடைய சத்தியங்களை கேட்குறோம். நமக்குள்ளே ஏன் முறுமுறுப்பு? என்னொரு பார்த்து சொல்லுவார்கள், பார் உன்னை குறித்து தான் சொன்னார், உன்னை குறித்து தான் பேசினார். இதற்கெல்லாம் நாம் செவி கொடுக்க கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள், அதாவது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து சென்ற வியாழக்கிழமை அருமையாய் நாம் தியானித்தோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் எந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நாம் ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் நிதானித்து அறிய வேண்டும். ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்குள்ளே வருகிறது, ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நிதானித்து அறிய வேண்டும். அறியாமல் நாம் மாம்சத்திலிருந்து நாம் புலம்புகிறோம், நாம் முறுமுறுக்கிறோம். இதற்கு இந்த முறுமுறுப்பெல்லாம் பிசாசுடைய காரியங்கள். கசப்புகளை கொடுக்கிறவன் பிசாசானவன், கோபங்கள் வைராக்கியங்களை கொடுக்கிறவன் பிசாசானவன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே அந்த 17 மாம்சத்தின் கிரியைகள் இருக்கின்றன. அல்லேலூயா. அது ஒன்றாகிலும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். பவுலின் அழைப்பு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். யாருக்கு சொல்ல வேண்டும்? சவுல் 9ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும், வாசிக்க தேவையில்லை, சம்பவத்தை சொல்லுகிறேன். கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்துகிறவன், கிறிஸ்தவம் என்றாலே அவனுக்கு பிடிக்காது, அப்படி அப்போஸ்தலர்களை எல்லாரையும் துன்பப்படுத்தினவன் தான் அந்த பவுல். ஒரு நாள் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அனனியாவுக்கு தரிசனமாகிறார். இந்த இடத்துக்கு நீ போ, சவுலங்கிற மனுஷன் அங்கு போகிறான், அவனுக்கு நீ தரிசனமாக என்று சொன்னபோது அப்பொழுதுதான் அந்த அனனியா அவனை பார்த்து சொல்லுகிறார், இவன் உம்முடைய அப்போஸ்தலர்களை துன்பப்படுத்தினவனே என்று அனனியா இயேசுவுக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் எனக்கு தேவை. அல்லேலூயா. அவன் எனக்கு தேவை. ஏன் எதற்கு தேவை என்று சொன்னால், ஜூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும், அதாவது ராஜாக்களுக்கும் இவன் சுவிசேஷத்தை ஏற்படுத்துவதற்காய் இவன் எனக்கு தேவை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் தேவையாய் இருக்கிறது. எதற்கென்று சொன்னால் சுவிசேஷம் சொல்வதற்கு. கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு, தேவனை அறியாத, அதாவது விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டுகிற ஜனங்களுக்கு நாம், அதாவது சுவிசேஷம் சொல்வதற்கு ஆண்டவருக்கு உங்களை தேவை. அல்லேலூயா. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய ஜனங்களே, பேதுரு சுவிசேஷம் யாருக்கு சொன்னார்? விருத்த சேதனமுள்ள ஜூதர்களுக்கு பேதுரு சுவிசேஷம் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனங்களே, பரிசேயர் வேதபாரர்களை அல்ல, அவர்களுடைய தகுதிகளை அல்ல ஆண்டவர், அதாவது பாருங்கள், இங்கு அதாவது மீன் பிடிக்கிறவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். அவர்களுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு பொறுமை இருக்கும்.
அல்லேலூயா. ஆழத்திலே போய் தூரத்திலே போய் தங்கள் உயிரையும் பார்க்காமல் மீன்களை பிடிப்பார்கள். அல்லேலூயா. விடாத முயற்சி அவர்களுக்குள்ளே இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு தைரியம் இருக்கும். தைரியம் அவர்களுக்குள்ளே, பயம் இருக்காது, தைரியம் இருக்கும். ஆனால் மீன்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் வலைகளை போடுவார்கள், தூண்டில்களை போடுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், சரியான தருணத்திலே வேலை செய்பவர்கள் தான் இவர்கள். அல்லேலூயா. ஆனால் தேவன் தனது கனத்துக்குரிய ஊழியத்தை நியமித்து கொடுக்கப்பட்டதில் உண்மையாய் இருப்பவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், உபதேசத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம். நம் ஊழியம், அதாவது ஆத்துமா ஆதாயம் செய்கிற ஊழியமாய் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இங்கு நிற்கத்தான் நாம் விரும்புவோம். ஆத்துமா ஆதாய ஊழியம் நாம் செய்யலாய் இருக்க வேண்டும். நான் அந்த தேசத்திலும் சபையிலும் கூட சொல்லுவேன், எனக்கு பலிவிடம் என்றாலே பிடிக்காது. அல்லேலூயா. சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய ஊழியம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். தெரு ஓரங்களில் நின்று தெரு பிரசங்கங்களை செய்ய வேண்டும். எத்தனையோ ஜனங்களெல்லாம் பார்க்குறேன். அல்லேலூயா. இங்கெல்லாம் அப்படி சொல்வதற்கு அனுமதி இருக்கோ எனக்கு தெரியவில்லை. தைரியமாய் நாம் சுவிசேஷத்தை சொல்லுவதாய் நாம் மாற வேண்டும். மாலை வேளையில் கூட நாம் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியைகளை செய்வாராக. நாம் வாசிப்போம் 2 பேதுரு. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கடந்து செல்வோம். 2 பேதுரு 1 அதிகாரம் 5 10 வசனம் வரை வாசிங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அல்லேலூயா. பேதுரு இந்த நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், அநேகர் இடறி போவதற்கு காரணம் தங்கள் அழைப்பை தெரிந்து கொண்டு ஊழியத்துக்கு நிற்பதில்லை. அல்லேலூயா. அழைப்பு தெரியாமல் இன்று ஊழியத்துக்கு வருகிறார்கள். இந்த பிரான்ஸ் தேசத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ சபைகள் இருக்கின்றன. இந்த சபைகளை கட்டி ஏன் இந்த அழைப்பு, ஏன் இந்த ஊழியத்துக்கு வந்தோம் என்று புலம்புகிறார்கள். ஒரு அழைக்கப்பட்டவன் இப்படி புலம்ப மாட்டான். அருமையான தேவனுடைய ஜனங்களே, அழைப்பில்லாமல் ஊழியத்துக்கு வருகிறது நிமித்தம்தான் இப்படி புலம்புகிறார்கள். சில பேர் சபையிலே நின்று எனக்கு அழைப்பு இருக்குன்னு சொல்லி இடறி போகிறார்கள். நான் அந்த அழைப்பை குறித்து பேசவில்லை. சபையிலே நாம் அழைத்தவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் வரும் வரை, தேவனுடைய முடிவரியந்தம் வரை நாம் சபையிலே நிலைத்து நிற்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்போ நாம் ஊழியத்துக்கு வந்த பிறகு இந்த ஊழியம் வேண்டாம் என்று நாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், கண்ணீர்கள், வேதனைகள், அவமானங்கள் வரும். எல்லாவற்றையும் சகித்து நாம் கடந்து செல்வர்களாய் நாம் ஒவ்வொன்றும் மாற வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் 4 அதிகாரம் 1, 3 வசனத்தை 1, 2, 3 வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர் 4 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஆதலால் வாசியுங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. எபேசு பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது குடும்பத்திலே சாட்சி இருக்க வேண்டும். அல்லேலூயா.
அந்த அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு நாம் ஒவ்வொன்றும் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, கிறிஸ்துவாகிய கண்மலையில் நாம் ஒவ்வொன்றும் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் குடும்பத்தை கிறிஸ்துவின் கண்மலையிலே கட்ட வேண்டும். ஊழியத்தை கிறிஸ்துவின் மேல் நாம் கட்ட வேண்டும். அதற்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசியை குறித்து உங்களுக்கு தெரியும். அவனுக்குள்ளே ஒரு அழைப்பு இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது நினிவேக்கு செல்ல வேண்டிய யோனா எங்கு செல்லுகிறார்? தர்சுக்கு போகிறார். அல்லேலூயா. அப்ப அவனுக்குள்ளே தேவன் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அழைப்பை தெரியாமல் யோனா அழைப்பை விட்டு அங்கு ஓடி போகவில்லை. யோனா அழைப்பை விட்டு ஓடி போகவில்லை. ஆனால் யோனா தான் அந்த அழைப்பை விட்டு ஓடி போகிறார். அல்லேலூயா. அழைப்பு இருக்கும். அல்லேலூயா. அருமையான தேவன் ஜனங்களே, யோனா தான் அந்த அழைப்பை விட்டு அவன் ஓடி போகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த நினிவே பட்டணத்துக்கு போய் விரோதமாய் பிரசங்கி, பாவத்திலே அந்த ஜனங்கள் மூழ்கி இருக்கிறார்கள், அந்த ஜனங்களுக்கு போய் பிரசங்கி. எத்தனையோ லட்சம் ஜனங்கள், அந்த ஜனங்கள் மடிந்து போகிறார்கள். ஆனால் அவன் அந்த ஜனங்களின் நிமித்தம் அவன் தர்சிக்கு ஓடி போகிறான். அழைப்பை விட்டு அவன் போன போது அவனுக்குள்ளே எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வருகின்றன. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, வரும் உபத்திரவங்கள், மற்றவர்கள் நிமித்தம் பாடுகள் வரும். ஏதோ நாம் தாங்க முடியாத சில வேளை ஆண்டவர் அனுமதிப்பார். இப்படிப்பட்ட சோதனை எல்லாம் அனுமதிப்பார் ஆண்டவர். அருமையான தேவனுடைய ஜனங்களே, இயேசுவுக்கு சோதனை வர இல்லையா? 40 நாள் உபவாசம் இருந்து ஆண்டவர் இருந்தபோது, பசி எடுத்த போது பிசாசானவன் அங்கு போடுகிறான் சோதனை. அல்லேலூயா. அந்த சோதனையிலே நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அந்த சோதனையை இயேசு ஜெயித்தது போல நானும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் சோதனையிலே சிக்கிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவருடைய கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுக்கு நாம் செவிசாய்க்காதபடி நாம் ஆண்டோட சமூகத்திலே ஊழியம் செய்துவிட்டு நாம் பின்வாங்கக்கூடாது. அல்லேலூயா. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கொந்தளிப்பு வரும், சமாதான குறைச்சல்கள் வரும். அருமையான தேவனுடைய ஜனங்களே, இவைகளை நாம் ஒவ்வொருவரும் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. உவமை நமக்கு தெரியும். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்க தேவை, உங்களுக்கு எல்லாம் தெரிந்த சம்பவம் தான். 8ஆம் அதிகாரம் 12 15ஆம் வசனம் வரை இங்கு உறுதி இல்லாதவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. பாருங்கள், வழியருகே விதைக்கப்பட்டவர்கள். இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். 4 சம்பவங்கள் இருக்கின்றன. வசனத்தை கேட்கிறார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கும் பிசாசானவன் வந்து அதாவது அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறார். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், நாம் வசனத்தை கேட்கிறோம், அசை போட வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். பொல்லாத காலத்தில் இருக்கிறோம். பிசாசானவன் இதயத்தில் இருக்கிறதை எடுத்து போடுகிற அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காலத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. நான் கள்ள போதர்களை குறித்து போன வியாழக்கிழமை தியானித்தோம். யார் அவர்கள்? 1 தீமோத்தேயு எனக்கு மனதில் இருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20. அந்த 20ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு நினைக்கிறேன். இருபதாம் வசனத்தை மட்டும் வாசிங்க. இமினேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானத்தில் ஒப்பு கொடுத்தேன். அப்ப யார் இவர்கள்? கள்ள போதகர்கள். அல்லேலூயா. நாம் கவனமாயிருக்க வேண்டும். இரண்டாவது பாருங்கள், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இவர்கள் அதாவது கேட்கும்போது சந்தோஷத்துடன் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்திலே பின்வாங்கி போவார்கள். கற்பாறையிலே ஒரு விதையை விதைத்தால் அது எப்படி முளைக்கும்? நான் இந்த தேசத்துக்கு வரும்போது பாஸ்டர்த்தில் கேட்டேன், உங்களோட விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள் சொல்லி. அவருக்கு விளங்கவில்லை. நான் சபையில் இருக்கிற விசுவாசிகளை கேட்கவில்லை. பாஸ்டர் முந்தி அடிக்கடி சொல்லுவார் சாட்சி,
தனக்கு சில இடங்களில் கற்கள் இருக்கிறது, அந்த கற்கள் அப்படியே இருந்த இடத்துலையே இருக்குன்னு சொல்லுவாள். அங்கே போய் தான் ஜெபம் பண்ணுவேன்லாம் அடிக்கடி சொல்லுவாள். அப்போ அந்த விசுவாசிகளை குறித்து தான் நான் பாசல்கிறத கேட்டேன் வந்த உடனே. அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் நிற்க வேண்டிய இடத்திலே நாம் நிற்க வேண்டும். மூன்றாவது பாருங்கள், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்கிறவராய் இருக்கிறார்கள், கேட்டவுடனே போய் கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. நாம் இன்று வசனத்தை கேட்கிறோம், நாம் மறுநாள் நாம் தியானிப்பதில்லை. மற்றவருடைய கதையை கேட்டு, ஓ பாஸ்டர் உனக்குத்தான் இதை சொல்லிவிட்டார், ஊழியக்காரர் உனக்குத்தான் இதை சொல்லிவிட்டார், இதற்கு நாம் செவி கொடுக்கக்கூடாது. அதான் சொல்லுகிறது, வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள் சபையுடனே, கேட்டவுடனே போய் கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் அதாவது நெருக்கப்பட்டு பலன் கூடாது இருக்கிறார்கள். நான்காவது, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை. அல்லேலூயா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் இதயத்தில் பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் நமக்கு தேவை. அல்லேலூயா. நல்ல பலன் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஊழியத்திலே 5 வகையான ஊழியங்கள் இருக்கின்றன. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நீங்கள் வாசிக்க முடியும். ஆனால் எல்லாருக்கும் எல்லா அழைப்பும் இருக்காது. 5 பேருக்கு 5 அழைப்பும் ஒருவருக்கு இருக்கும். அல்லேலூயா. அந்த அழைப்பிலே நாம் சரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் அழைப்பு, தீர்க்கதரிசன அழைப்பு, மேய்ப்பன் அழைப்பு, போதகர் அழைப்பு, சுவிசேஷ அழைப்பு என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. என்னுடைய அழைப்பெல்லாம் சுவிசேஷ அழைப்பு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, அதே போல் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் சரியாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28லிருந்து 30ஆம் வசனம் வரை. அன்றைய தினம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பாருங்கள், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். வாசியுங்கள். ஆமென். அல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். நாம் இப்படிப்பட்ட அழைப்பிலே நாம் உறுதியாய் நின்று நாம் கடந்து செல்லுவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உறுதியில்லாதவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட உறுதியில்லாத சோதனை நமக்குள்ளே வராதபடி நாம் அழைப்பிலே ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் நிற்கிறவர்களாய் நாம் ஒவ்வொன்றும் மாற வேண்டும். அல்லேலூயா. அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டு கடைசி வரை கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, இயேசுவுக்கு பின் சென்றவர்களை குறித்து அநேகரை குறித்து வேதத்திலே சுவிசேஷ புத்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். மத்தேயு சுவிசேஷத்திலே அதிகமாய் இயேசுவுக்கு பின் சென்றவர்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். வாசிப்போம். மாற்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரை. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, அது இல்லை வசனம், மார்க்கு 10ஆம் அதிகாரம், பிரசங்கத்தையே மாற்ற போகிறீங்க. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர்கள் எரிக்கோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிக்கோவை விட்டு புறப்படுகிற போது தீமேத்தியுவின் மகனாகிய பத்மேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். போதும், இந்த வசனம் வாசிக்கிறதிலே தெரிந்த வசனம். அருமையான தேவனுடைய ஜனங்களே, பாருங்கள், இயேசுவுக்கு அதாவது குருடனை இயேசு தம்மிடத்தில் அழைத்த போது அவன் மேல் அதாவது தன்மேல் வஸ்திரமாகிய அந்த சால்வியை அவன் தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவிடத்திலே பின் செல்லுகிறான். நாம் எத்தனை பேர் பாரம்பரியங்களை இன்னும் வைத்திருக்கிறோம்?
ரட்சிக்கப்பட்டுகிறோம் தான், ஆனால் பாரம்பரியங்கள் இது இப்படி நடந்துடுமே என்றெல்லாம் நாம் இருப்போம். அல்லேலூயா. அதாவது கத்தோலிக்க பாரம்பரியத்தை எல்லாம் விட்டு நான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தேன். அல்லேலூயா. இன்னும் அநேகர் அதை விட்டுவிடவில்லை. அந்த 40 நாள், அதாவது அவருடைய அந்த உபவாச நாட்கள் வரும்போது இன்றும் ஆவிக்குரியவர்கள் அந்த 40 நாள் மரக்கறி சாப்பிட மாட்டார்கள். இதெல்லாம் பாரம்பரியம், இதெல்லாம் விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், இங்கு இவன் முதல் இயேசு அழைக்கிறார் என்ற உடனே அந்த பிச்சை கேட்டு கொண்டிருந்தார். பிச்சைக்கு என்ன அடையாளமாக வைத்திருந்தார்? ஒரு சால்வை வைத்திருந்தார். பாருங்கள், நான் அதை தியானிக்கும் போது சற்று தியானித்து பார்த்தேன். இயேசு அழைத்த போது அந்த சால்வையை தூக்கி எறிந்து விடுகிறான். அல்லேலூயா. சில வேளை அவன் சிந்தித்திருக்கலாம், இந்த சால்வையை நான் கொண்டு போயிருந்தால் பின்னும் அதை நான் மறுபடியும் அந்த பிச்சை கேட்பதற்கு அடையாளமாய் நான் வைத்திருப்பேன் என்று சொல்லி அவன் சால்வையை எறிந்து விட்டு போகிறான். நாம் எத்தனை பேர் நமக்குள்ளே கசப்புகளை என்ன நாம் வைத்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் நாம் மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், திருப்பந்திகளிலே கலந்து கொள்ளுகிறோம். நாம் எத்தனை பேர் கசப்புகளோடு, வைராக்கியங்களோடு, கோபங்களோடு நாம் இருக்கிறோம்? அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம், குடும்பத்தோடு வைராக்கியம் பாராட்டுவோம், குடும்பத்தில் இன்னும் பகையோடு இருப்போம். ஆண்டவர் இதை விரும்புவதில்லை. நாம் யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். ஆனால் பாருங்கள், இனி நான் குருடனாய் இருக்க போவதில்லை, குருடனுக்கு அடையாளமாயிருக்கிற இந்த சால்வையை எனக்கு தேவையில்லை என்று அவன் தூக்கி எறிகிறான். ஆவிக்குரியவர்கள் நாம் நம்முடைய கௌரவங்களை தூக்கி எறிய வேண்டும், நமக்கு வருகிற மேன்மைகளை தூக்கி எறிய வேண்டும், நமக்கு வருகிற மகிமையை தூக்கி எறிய வேண்டும், நமக்கு வருகிற புகழ், கனம், மகிமை எல்லாவற்றையும் நம் தேவனுக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இன்று நாம் நமக்குள்ளே அதை வைக்கும்போது நாம் விழுந்து போகிறோம். அல்லேலூயா. எத்தனை தேவ மனிதர்களை தெரியும், பெருமையிலே நிற்பவர்களை தெரியும், மேன்மையிலே நிற்பவர்களை தெரியும், விழுந்து போகிறார்கள். இதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அந்த குருடன் தனக்கு அடையாளமாக இந்த சால்வையை தூக்கி எறிந்து போட்டான். அல்லேலூயா. நமக்கு எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நாம் தூக்கி எறிய வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், நாம் இன்னும் பல காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். இன்னும் குடும்பத்தில் நாம் இருக்கிறோம், பிள்ளைகளோடு கசப்புகளோடு இருக்கிறோம். அல்லேலூயா. குடும்பம் என்று சொன்னால் பிரச்சனைகள் வரும். நாம் படுக்கைக்கு போகும்போது சமாதானத்தோடு போக வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, சில வேளை என் மனைவி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பா. திருமணம் செய்து 22 வருடங்கள் என்றும் என் கை அவள் மேல் பட்டது கிடையாது. அல்லேலூயா. ஆனால் பிரச்சனைகள் வரும், ஆனால் படுக்கைக்கு போவதற்கு முதாய் சமாதானமாயிருவோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, அதுக்குத்தான் ஆண்டவர் குடும்பத்தை விரும்புகிறவர். ஆண்டவர் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர். குடும்பம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், சமாதானமாய் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் பாவத்தில் மரித்த நம்மை தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு அவர் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அப்ப இந்த ரட்சிப்பை பெற்ற நாம் சும்மா இருக்க முடியாது. இந்த ரட்சிப்பை பெற்று நாம் சும்மா இருக்க முடியாது. ஒரு துடிப்பு இருக்க வேண்டும். மற்றவனை குறித்து ஆதியிலே நாம் ரட்சிக்கப்படும் போது எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இருந்திருப்போம், எப்படி மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், அந்த ஆதி அன்பு, அந்த ஆதி விசுவாசம், மற்றவர்களுக்கு சொல்லுகிற அந்த தாகம் நமக்குள்ளே இருக்கிறதா? அந்த தாகம் வேண்டும். ஆத்துமாக்களை குறித்த கரிசனை, ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் வேண்டும். ஒரு ஊழியக்காரன் மட்டும் ஆத்துமாக்களை விசாரிப்பதல்ல, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு நாம் விசாரித்து புதிய ஜனங்களை கொண்டவர்களாய் நாம் மாற வேண்டும். நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் வேதத்திலே பார்க்க முடியும். ரூத்துடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நகோமியை பின்பற்றி அந்த ரூத் இருக்கிறாள். அருமையானது, ஒருவருடைய அழைப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும், பின்பற்றுவளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அவள் உறுதியில்லாத லோத்தின் மனைவி அவள் பின்னிட்டு திரும்பி பார்த்தபோது ஒப்புத்தூளாய் மாறுகிறாள். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனங்களே, கலப்பையின் மேல் கை வைத்துவிட்டு நாம் பின் திரும்பி பார்க்கக்கூடாது. திருவிரு கலப்பை தெரியும்,
கலப்பை தெரியாதா? உழுகிற கலப்பை அப்படிதான் சொல்கிறது. அதை கை வச்சா ஏன் அதை சொல்லப்படுதுன்னு சொன்னால், உழும்போது பல முள்ளுகள் வரும், போத்தலோடுகள், அதாவது குத்துற அடிக்கிற பொருட்கள் எல்லாம் அங்கிருந்து வரும். அதை நாம் பின்னுக்கு திரும்பி பார்க்கக்கூடாது. பாருங்களுக்கு, ஒரு உழவன் வயலை உழும்போது கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்கக்கூடாது. கற்கள் முள்ளுகள் எல்லாம் வரும். அல்லேலூயா. அதே போல் தான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. நான் அங்கே சொல்லுவேன் அடிக்கடி, பஞ்சுமெத்த வாழ்க்கை அல்ல, ரோசாப்புள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ரோசாப்பில் எப்படிப்பட்ட ஒரு முட்கள் இருக்கிறதோ, அந்த முட்களிலே எப்படி அந்த ரோசாப்பு உதிக்கிறதோ, அதையான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. உபத்திரவங்கள் வரும், கண்ணீர்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வரும். எல்லாவற்றையும் நாம் தாங்கி சகித்து அழைத்த அழைப்பிலே நாம் சரியாய் நிற்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 5, 6, 7 வசனத்தை நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 5, 6, 7. ஆமென். போதும். பாருங்கள், பவுல் இங்கு தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், தான் பெற்றெடுத்த ஆவிக்குரிய மகன் தீமோத்தேயுக்கு அவர் சொல்லுகிறார், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். அவர் மரிக்க போகிறார். பவுல் மரிக்கிற தருவாயிலே அவர் சொல்லுகிற ஒரு காரியம், தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அல்லேலூயா. ஆண்டவர் அதற்குத்தான் அந்த பவுலை தெரிந்து கொண்டார். ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் புறஜாதி மக்களுக்கும் இவன் என் வேலையை செய்ய வேண்டும். நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நாம் தெரிந்து கொள்ளாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய சுவிசேஷத்தின் வேலையை நாம் செய்ய வேண்டும். பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனையாய் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் என் ஊழியத்தை நிறைவேற்றென்று அங்கு குறிப்பிடுகிறார். அப்போ நிறைவேற்றென்று சொன்னால் அவர் மரிக்க போகிறார். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உன் ஊழியத்திலே அல்லது உன் அழைப்பிலே கவனமாயிரு. அல்லேலூயா. நாம் கவனமாக இருக்க வேண்டும். எத்தனையோ செய்திகளெல்லாம் யூடியூப்பிலெல்லாம் இன்றெல்லாம் நாம் கேட்கிறோம். கவனமாக இருக்க வேண்டும். கள்ள போதனைகள், கள்ள காரியங்களெல்லாம் எழும்புகிறது. நாம் கவனமாக எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். நேரங்கள் கொடுத்த நேரத்துக்களை நான் முடிக்க வேண்டும். மற்றவருடைய ஊழியத்தில் அனாவசியமாய் நான் தலையிட்டு குற்றப்படுத்தி எங்கள் அபிஷேகத்தை நாம் பாழாக்கி கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. எதிர்த்து நிற்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு மேல் நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது. அல்லேலூயா. தாவீதுக்கெல்லாம் சவுலை கொல்லுவதற்கு எத்தனையோ வசதிகளெல்லாம் இருந்தது. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல் அவன் கவனமாய் இருந்தான். அல்லேலூயா. அப்போ நாம் ஆண்டோட மற்றவோட ஊழியத்திலே நாம் தலையிடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உனக்கு செபிக்கிற ஊழியம் இருக்கிறதா? செபி. அல்லேலூயா. சுவிசேஷ பார ஊழியம் இருக்கிறதா? சுவிசேஷத்தை சொல்லு. ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு வா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரம் 19 வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, வாசிங்கள். வசனம் அதில்லை. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வியை போட்டான். அல்லேலூயா. இந்த சம்பவங்களை வீடு வழியை வாசித்து பாருங்கள். நான் முடிக்க போகிறேன். எலியாவின் சால்வை ஒரு அபிஷேகத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எலிசாவின் மேல் தேவனுடைய அழைப்பு வந்தபோது அந்த
தெரிந்து கொள்ளுதலை அறிவிக்கும்படி எலியா தன் சால்வியை எலிசாவின் மேல் போட்டான். அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிறது அவன் மேல் தன் சால்வியை போட்டான் என்று சொல்லப்படுகிறது. எத்தனையோ தேவ ஊழியர்கள் என்னென்னலாம் காரியங்களெல்லாம் செய்கிறார்கள். அல்லேலூயா. இதை வைத்து என்னென்ன காரியங்களெல்லாம் செய்கிறார்கள், அது நமக்கு தேவையில்லை. அருமையான தேவனுடைய ஜனங்களே பாருங்கள், ஆனால் எலியாவின் சால்வையிலே ஒரு அபிஷேகம், ஒரு அழைப்பு, அங்கு தீர்க்கதரிசனம் இருந்தது. அந்த எலியாவுக்குள்ளே இருந்த அந்த அபிஷேகம் அவனுக்கு அங்கு கடத்தப்படுகிறது. ஆனால் கர்த்தர் எலிசாவுக்கு அழைப்பை வைத்தார், ஆனால் மகிமையான ஊழியத்தை வைத்தார். அதன் மேல் தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், அதேபோல் தேவனுடைய பிள்ளைகளே நம்மேல் ஒரு அழைப்பு உண்டு. ஆனால் இந்த எலிசா என்ன சொல்லுகிறான், அவன் அதாவது சொல்லப்படுகிற 12 ஏர் பூட்டி உழுத சப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ அவன் என்ன சொல்லுகிறான் சொன்னால், அழைத்த போது அவன் உடனே போகவில்லை. ஆனால் அவன் சொல்லுகிறான், அந்த மற்ற சம்பவங்களை வாசிப்போம். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகு ஓடி தான் தன் தாயையும் தகப்பனையும் முத்தமிட்டு வந்து, அதற்கு பின் நான் பின்தொடருவேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நினைத்துக்கொள் என்றான். அடுத்த வாசியுங்கள். பாருங்கள், போதும் பாருங்கள். அவன் என்ன செய்யறான், தனக்கு இருந்த அந்த 12 ஏர் மாடுகளை எல்லாம் அடித்து அந்த ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டு கடந்து செல்லுகிறான். அல்லேலூயா. சிலவேளை இந்த எலிசாவுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம், நான் பின்னிட்டு நான் பார்த்திருக்க முடியும். அதாவது வயல்வெளியே உழுது கொண்டிருந்த அந்த மாடுகள் தாய் தகப்பனை பார்த்து வந்திருந்த ஜனங்களுக்கு அதை அடித்து புசித்து கொடுத்து விட்டு அவன் எலியா பின்னே செல்லுகிறான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், எதையெல்லாம் நாம் விட்டு விட வேண்டுமோ இன்று ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க, அதை விட்டு விடுங்க. மற்றவனை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது, மற்றவனை பார்த்து நாம் எரிச்சல் படக்கூடாது, ஒருவருடைய ஊழியத்தை பார்த்து நாம் எரிச்சல் படக்கூடாது. இது எல்லாவற்றையும் விட்டு நாம் தேவனுக்கு பின் செல்லுகிறவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் எழும்ப வேண்டும். வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழும்ப வேண்டும். நான் தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், நான் அழிந்து போகிற வாலிபனுக்கு, அழிந்து போகிற வாலிப சமுதாயத்துக்கு நான் ஒரு அடையாளமாய் மாறப்போறேன் என்று சொல்லி நாம் வாலிபர்கள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. அந்த அடையாளத்தை நீங்கள் நான் காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். எலிசாவின் மேல் சால்வையை விழப்பண்ணினார். சால்வை விழுந்த பின்பு எலிசா காலத்தை வீணாக்கவில்லை. நாம் எத்தனை பேர் காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு பல வருடங்களாக இருக்கிறோம். ஒரு ஆத்மாவுக்காவது நாம் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். அதான் ஆரம்பத்தில் சொன்னது போல, நம்மை பார்த்து, என்னை உங்களை பார்த்து மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும், மற்றவர்கள் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதன் பின்பு 21ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம், அதன் பின்பு எலியாவுக்கு அவன் பின் சென்றான். அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், இனி நான் பின்னிட்டு திரும்ப மாட்டேன், மறுபடியும் வயல் வேலைக்கோ ஏர் உழவோ போக மாட்டேன் என்று ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறான். அல்லேலூயா. நல்ல தீர்மானம் எடுக்கிறான். இன்று அந்த தேசத்தை நாம் பார்த்தோம், பிரான் தேசத்திலே பார்ப்போமா இருந்தால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அநேகர், இன்னும் பல காரியங்களுக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். பல காரியங்களை சிக்கிக்கட்டு அதிலே வெளியே வர முடியாத சூழ்நிலையிலே இன்னும் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு அப்போஸ்தலனை கொடுத்திருக்கிறார், நல்ல ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். நாம் அதை பிரயோஜனப்படுத்தி நாம் கர்த்தருக்காய் எழும்ப வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய மகிமையான ஊழியத்தை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடு நாம் செய்யப்போகிறேன் என்பதுதான் அங்கு எலிசா சொல்லுகிற காரியம். அதே போல் நான் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் தேவனுடைய ஊழியங்களை செய்ய போறங்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. எலிசா எவ்வளவு உறுதியோடு எலியாவை பின்பற்றினார். அழைப்பை தெரிந்து கொண்டிருந்த அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றார்.
நாம் தேவனுடைய ரட்சிப்பை, தேவனுடைய அழைப்பை பின்தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய கனிகளை, ஆவிக்குரிய காரியங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்வதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆரம்பத்தில் வாசித்தோம். அதாவது பரிசுத்த ஆவியானவர், அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவரின் மேல் இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, குறை பேசுவதை விட்டுவிட்டு நாம் இயேசுவோடு பின் செல்லுவோம். இன்று குறை சொல்லுகிற கூட்டம் தான் அதிகம்.